இங்கே யூகேல வந்து 1 வீக் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆனது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவா இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கனெக்ஷன் எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்து அப்படியே லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் போனப்போ ஏதோ கொஞ்சம் பிளைனாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஓவரால் ஓகே, பார்க்கலாம். எல்லா ரிவ்யூஸ் பார்த்தா பயங்கரமாக போட்டிருந்தாங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருந்தது. ஒருவேளை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்னால நம்ம மேபி அப்படி இருந்துச்சான்னு தெரியல. பட் வாட்சபிள் அப்படி சொல்லலாம். ஓவரால் இட் வாஸ் அ குட் என்டர்டெய்னர். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 7. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. ஜம்ஸ்கேர்ஸ் மூமெண்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம் படம் கண்டிப்பா. தேர்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். தேர்ட் பார்ட் இந்த எண்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது நல்லா பாஷா எடுத்துருக்காங்க, ரிச்சா. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? 7. Movie is good. Part 3 will be in 2027, I think. Hopefully there should be an end, right? ஓவரால் மக்கள் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் செம்மையா இருக்கும், இது சுமார் தான். என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? Out of 10, 5. ரேட்டிங் ஃபார் தேர்ட் பார்ட் சூப்பராக இருந்துச்சு, ஒர்த் வாட்ச். ஓவரால் ஓகே, நல்லா இருந்துச்சு. பார்ட் 1ஓட பார்ட் 2 தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஈகலி வெயிட் பண்ணி பார்த்தேன் அந்த மூவி எப்படா வரும்னு சொல்லிட்டு. அடுத்து தேர்ட் பார்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வில் see. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10க்கு நான் 8 கொடுப்பேன். லண்டன் டைம் பாஸ் யூஎஸ் வணக்கம். வணக்கம். டிமாண்டி காலனி ஓகே, கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் செகண்ட் பார்ட் ஓகே தான். எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சிருந்துச்சு. பட் வந்த ரிவ்யூஸ் என்னமோ செகண்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு. பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஸ்டில் பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் பண்ணி அனிமேஷன்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு இருந்தது. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see how it goes. அரண்மனை காஞ்சனா ஃபார்மேட்டில் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 7 out of 10. லண்டன் டைம் பாஸ் வணக்கம். டிமாண்டி காலனி 2 ஒன் டைம் வாட்சபிள். படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஆவரேஜ் ஒரு அவுட் ஆஃப் 10 வந்து ஒரு 7 or 8 கொடுக்கலாம். தீபாண்டி காலனி பார்ட் 2 இப்போ தான் பார்த்து வந்திருக்கோம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, த்ரில்லிங்காக இருக்குது. பவானியோட நடிப்பு, ஹீரோ நடிப்புலாம் நல்லா இருக்குங்க. எதிர்பார்க்காத விஷயமா பார்ட் 3 வரப்போது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 3 நான் அவங்களும் எதிர்பார்க்குறேன். நான் ரிவ்யூ எதுவும் பார்க்கல. ஏன்னா ரிவ்யூ பார்த்தா படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் எந்த ரிவ்யூ பார்க்காம தான் வந்தேன். ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருந்தது படம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 8 கொடுக்கலாங்க. நைஸ் மூவி. எல்லா பேய் படம் ஒரே கான்செப்ட் தான். பட் இந்த பேய் படத்தில் ரொம்ப பயப்படுத்தல அவங்க. பட் எனிவே கான்செப்ட் நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 6.57. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, செகண்ட் பார்ட் பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷனோட நல்லா பிரம்மாண்டமாக தான் பண்ணியிருந்தாங்க. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 3. லெட்ஸ் see. எந்த எக்ஸ்பெக்டேஷனோட ரிவ்யூ எதுவுமே பார்க்கல, டைரக்டாக வந்து பார்த்தது தான். ஐ எம் மோர் சாட்டிஸ்ஃபைட். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10. பிரியா பவானி சங்கர் ரொம்ப பிடிக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பிரியா பவானி சங்கர் வந்து அந்த ஹீரோயின் வந்து லக்கு கிடையாது, எந்த படம் இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகுங்கிறாங்க. பட் இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்க, படம் செம்மையாக இருக்குச்சு. ஆக்சுவலாக அந்த டேரக்டர் நான் நம்பியே வரல. ஏன்னா கோப்ரான்னு ஒரு படம் எடுத்து எல்லா பக்கமும் ரத்தம் வந்துச்சு மனுஷனுக்கு. அதனால அந்த படம் நான் வரல. பட் நான் அவர் டீமோ சரி பிரியா பவானி சங்கருக்காக வந்தேன். பட் படம் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா பரபரப்புன்னு இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் சீட்டு நுனியில் இருந்துச்சு. ஓகே, அதாவது அரண்மனை 4ஓட நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஒரு தடவை. அருள்நிதி அவரோட படம் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணுறாரு அவர். ஓகேவா, அவர் பேய் படம் ஹீரோனே வச்சிடலாம். டெவில் ஹீரோ அருள்நிதினே ஒரு பேய் பட்டம் கொடுத்துடலாம் அவருக்கு. சூப்பராக பண்ணுறாரு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அதுவும் டபுள் ஆக்ட் வேற, சூப்பராக பண்ணியிருப்பாரு. அருண் பாண்டியன் ஆக்சுவலாக வந்தது வந்து எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. பட் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 8 கொடுக்கலாம். ஏன்னா வந்து பேய் படம் நிறைய பார்த்துருக்கோம். பிரியா பவானி சங்கர் அகைன் அவங்களுக்காக 8. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 7 out of 10.